Hi friends, good morning. இது வரைக்கும் நம்ம எல்லா வீடியோஸ்லையும் பிட்டிங் பண்ணுறது லிஸ்ட் போடுறது எல்லாம் பார்த்தோம். அப்படி இருந்தும் சில மெம்பர்ஸ்க்கு வந்து புரியல அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு திரும்பவும் வந்து எப்படி பிட்டிங் போடணும் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல வரேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது வரைக்கும் லைக் பண்ணாதீங்க, லைக் அண்ட் கமெண்ட் போட்டுங்க. கீழே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, சரிங்களா? ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த லிங்க்கில் வந்துட்டு ஆட் ஆகிங்க குரூப்பில். ஸோ வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயும் சொல்கிறதான், நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா பிட்டிங்னா என்ன, லிஸ்ட்னா என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்லிருக்கேன் ஆல்ரெடி. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டுக்கு 2 லிஸ்ட்டு போட்டேன். ஸோ இப்போ தெளிவாக ஒரே ஒரு லிஸ்ட்டு மட்டும் போடுறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான். நம்ம மார்க்கெட்டிங் பிளேஸ்லாம் பாப்புலர் ஐட்டம்ஸ் சைடு ஃபயர் பாயிண்ட் சிம்பிள் இருக்குல்ல, ட்ரெண்டிங், அதில் போய்ட்டு நம்ம ப்ராடக்டை கிளிக் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஒரு ப்ராடக்டை போட போகிறோம். நான் எக்ஸாம்பிள் வந்து இது பாலிமாயில் போடுறேன்னு வச்சுங்க, ஷாம்பு, சரிங்களா? பாலிமாயில் நேச்சுரல் ஷாம்பு வந்து இப்போ போடுறேன். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்தது இது அப்படியே நம்ம வந்து சேவ் கொடுத்தோம் இல்லைங்களா, செல் மட்டும் மாற்றி விட்டு, சரிங்களா? ஸோ இப்போ இதில் வரும்போது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் முன்ன இருந்திருக்கும். ஆனால் இது நாள் வரைக்கும் இப்போ நம்ம செய்ய வேண்டியது இதுதான். இந்த டேஸ் வந்து சேஞ்ச் பண்ணி விடணும். அது நீங்கள் 7 days கொடுத்தாலும் சரி, 10 days கொடுத்தாலும் சரி, 3 days 1 days எப்படி வேணாலும் கொடுத்துங்க, நோ ப்ராப்ளம். கவனமாக பாருங்கள், இந்த இடத்துல பிட்டிங் ஸ்டார்ட் பிட்டிங், சரிங்களா? இந்த ஸ்டார்ட் பிட்டோட வேல்யூ நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். மினிமம் $1. நீங்கள் $1 கொடுங்க போதும். ஏன்னா வந்து நிறைய மெம்பர்ஸ் தான் வந்து உங்களுக்கு பிட் பண்ண போகிறாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு $100 சம்திங் கொடுக்குறேன் அப்படின்னா, இல்லை அதிகமாக கொடுக்குறேன் அப்படின்னா, நமக்கு என்ன ஆகும், நம்மள ப்ராடக்டை வந்து யாரும் பிட் பண்ண மாட்டாங்க, யாரும் நம்ம டச் பண்ணாமல் கூட போயிடுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்மளோட ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகவே ஆகாது. அதனால் லோ வேல்யூவை கொடுங்க. நீங்கள் 3 days கழிச்சு பார்க்கும்போது இந்த $1 உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி இருக்கும், சரிங்களா? ஸோ நான் சேவ் பண்ணிடுறேன். பாருங்கள், எதுவுமே செய்யலை. தென் அப்படியே எப்பயும் செய்யக்கூடிய சேம் ப்ராசஸ் தான். அந்த பிட் வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணிடணும். நான் எதுக்காக $1 கொடுத்தேன்னா, நம்ம ப்ராடக்டை நிறைய பேர் பிட் கொடுக்கணும், சரிங்களா? அதுக்காக தான். ஸோ இந்த ஒர்க்லாம் முடிச்சு நான் போயிட்டு ஹோம் பேஜுக்கு வந்துடுறேன். ஓகே, பாருங்க என்னுடைய லிஸ்ட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இது முடிச்சு இப்போ நான் பிட் எதுவுமே போடலை. பாருங்க, எனக்கு பார்த்தீங்கன்னா 8 கோல் முடிக்கணும். ஸோ அதனால் இப்போ மோகன் குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர்த்தில் ஆக்சுவலாக நான் வந்து பிட் கொடுக்குறது நமக்கு தெரிஞ்ச மெம்பர்ஸ்கிட்ட, யார்கிட்டயா இருந்தாலும் பை பண்ணுறதா இருந்தாலும் நம்ம தெரிஞ்ச மெம்பர்ஸ்கிட்ட பை பண்ணுங்கள். நம்ம தெரிஞ்ச பர்சன்கிட்ட நம்ம வாங்குறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ அது இதில் பிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களுக்கு கண்டிப்பாக ஏன்னு தெரியும், சரிங்களா? ஸோ இதில் இந்த சம் சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ இதில் தெரியும். அப்படி தெரியணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் வாங்க, கீழே லிங்க் இருக்குது. ஸோ நான் போய்ட்டு பிட் அண்ட் பை கொடுக்குறேன். இப்படியும் போய் பண்ணிக்கலாம். நீங்கள் லைக்ஸ் போடும்போது கூடவே பிட் அண்ட் பை கொடுத்துட்டு தெரிஞ்ச மெம்பர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களத்துல போய் பார்த்துக்கலாம். பாருங்கள், அப்புறம் இவர் போட்டிருக்காரு. இவரத்தில் போய்ட்டு நான் பிளேஸ் ஒரு பிட் கொடுக்குறேன். இது பாருங்கள், $0.44 தான், சரிங்களா? ஏன்னா இது லோ காஸ்ட்டு. பிட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒன்று இப்போ பாருங்கள், நம்மளுடைய வேல்யூவில் ஒன்று கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்களா? மறுபடியும் திரும்ப போய்ட்டு இன்னொரு ப்ராடக்ட் போடுறேன். இது காஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ 2 ப்ராடக்ட்டு இவர் வச்சுருப்பார் போல். ஸோ இதே போல் ஒரு நெக்ஸ்ட் பர்சன் போய் போடலாம். கோபால், இவர் நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சவர் இல்லை. ஸோ இருந்தாலும் இவரத்தில் ஒரு பிட் போட்டு பார்க்கலாம். சாரி, இவரத்தில் எதுவுமே இல்லை. ஸோ இவ்வளோதாங்க, பிட் பண்ணுறது இதாங்க. ஏன்னா தெரிஞ்ச பர்சன் தவிர பிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் அதிகம், சரிங்களா? ஸோ அதுக்காக செய்கிறது தான்.
ஓகே பாருங்க, இது ஒரு $1.5 கொடுத்துருக்காரு. இது $1.5 இருக்குது. ஸோ நம்ம லோ காஸ்ட் இது பாருங்க கம்மியாக இருக்குது. இதில் ப்ளேஸ் ஒரு பிட் கொடுக்குறேன். எதுக்காக கம்மியாக இருக்குன்னா, இப்போ நாம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் சார் இந்த ப்ராடக்ட் வந்து முடிஞ்சிச்சு சரிங்களா. இப்போ நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கிளிக் பண்ணலாம். சப்போஸ் நான் பண்ணிட்டேன், இப்போ நீங்கள் பண்ணுறீங்க, திரும்ப நான் பிக் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் எனக்கு வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா. அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ இவரோட ப்ராடக்ட் ரெண்டுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, ஏன்னா வேல்யூ ரொம்ப கம்மியாக கொடுத்துருப்பாரு போல. எஸ் சரி பரவாயில்ல இருக்கட்டும். நான் இதை பாருங்க $1.5 ப்ராடக்டே கொடுக்குறேன். பிட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவ்வளோதாங்க. செக் பண்ணி பாருங்கள். ஒன்று கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்களா. 8லேருந்து 6 ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோதாங்க. இந்த ப்ராசஸை ரெகுலராக பண்ணணும். இப்போ பிட்டிங் முடிச்சு எல்லாம் முடிச்சு இப்போ நான் வந்து வாங்கின பொருள் பாருங்கள். என்னுடைய மார்க்கெட்டிங் ப்ளேஸில் போய்ட்டு இதில் ஐ ஹேவ் சோல்டு, நான் விற்ற பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நிறையா வாங்கியிருப்பாங்களே. ஸோ பாருங்கள், இவ்வளோ பொருள் நான் விற்றுருக்கேன். நான் அவங்க சைடுலேருந்து எதுவுமே இல்லை, இவர் மட்டும் கொடுத்துருப்பார் போல். இவரும் வந்து இன்னும் அன்பெய்டு ஐட்டமில் இருக்குது. யாருமே இன்னும் பணம் பே பண்ணல. ஆக்சுவலாக நீங்கள் கொடுத்துவீங்க, நான் பணம் பே பண்ணணும், அப்போ தான் வந்து இதாகும் சரிங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான். இப்போ இது என்ன செய்யணும் அப்படிங்கிறத இது கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ப்ராடக்ட் எப்படி பை பண்ணணும், செல் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா இதே வீடியோவில் சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஸோ நம்ம குரூப்பில் இணைஞ்சிங்க, மேலும் தகவலை அந்த குரூப்பில் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.